ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து அவ்வளோ பாப்புலர்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு கொரோனா டைமில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப் சேனல். ஆனால் அது வந்து சில பர்சனல் இஷ்யூஸ்னால என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. அதனால கொஞ்சம் அப்படியே கேப் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து அதை திரும்ப நான் ரீஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை என்டர்டெயின் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ காய்ஸ். ஆக்சுவலி நான் இன்னைக்கு அம்மாவோட ஒரு குட்டி ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். முடக்கத்தான் தோசை. இந்த தோசை பர்சனலாக எனக்கு எங்கள் அம்மா செய்கிறதுல ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அந்த டேஸ்ட் என்னவோ எனக்கு தெரியல. ஒரு நாள் பசியில் சாப்பிட்டதுனால அந்த டேஸ்ட் என் நாக்கில் ஒட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க இது கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிமிட்டாக தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நான் மட்டும் நிறைய சாப்பிடுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இது. இது வந்துட்டு டேஸ்ட்டில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நமக்கு போன்ஸ், அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி டைஜஷனுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன், எப்படி பண்ணணும்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேன் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் வந்துட்டு 5 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் இதை வந்து போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவுக்கு முடக்கத்தான் கீரை நாங்கள் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கோம். இதில் வந்துட்டு கொஞ்சம் கல்லுப்பு இதை சேர்த்திட்டு நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் அது ஆறுனதுக்கு அப்புறம் தான் மிக்ஸியில் அரைக்கணும். ஸோ அதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு தேவையான அளவு நாங்கள் 3 பேர் தான் இன்னைக்கு. ஸோ தேவையான அளவு மாவு எடுத்துட்டு, இப்போ அந்த நம்ம ஆறுன இத வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு, அந்த பேட்டர்ல போட்டு மிக்ஸ் பண்ணி அத ஓரமா வச்சிரலாம். இப்போ வந்துட்டு அதுக்கு தொட்டுக்க நம்ம சட்னி செய்ய போறோம். 1/4 மூடி தேங்காவ கட் பண்ணி போட்டுட்டு, காரத்துக்கு ஏத்த மாரி 3 பச்சை மிளகா நாங்க போட்டுருக்கோம். அதுக்கப்புறமேட்டு அதில வந்து 1 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, அது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் புதினா 3த்தையும் போட்டுட்டு, கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா சட்னி உங்களுக்கே தெரியும். நல்லா அரைச்சுட்டு, அதுக்கப்புறம் இதில தாளிச்சு ஊத்துவாங்கல்ல, அப்படி வந்துட்டு ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அதில கடுகு, அதுக்கப்புறமேட்டு கடலை பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு அந்த இதை இதில ஊத்திக்கலாம். சட்னியில ஊத்தி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சட்னி ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட்டு தோசைக்கல் பேன் வந்து ஹீட் ஆனதும் நம்ம வந்துட்டு பேட்டர் எடுத்து அதில வந்து நல்லா பார்த்தீங்களா, எங்க அம்மா ஊத்தும்போதே எனக்கு டெம்ப்டிங்கா இருக்கு. இப்படி நல்லா ஊத்துனதுக்கப்புறம், நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து தோசைய சுட சுட நான் சாப்பிட போறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல உங்கள வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.